எதிர்க்கட்சியா செயல்படுறதுக்கு ஒத்துக்கிறோம்ட்டாங்க. அடுத்து என்னன்றாங்க 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும். நம்ம தான் வந்து பண்ணலாம். யார் 6 மாசம் இருக்கும்போது யாராவது இருந்தா அப்படி யாராவது தாவேக்கா 6 மாசம் ஆட்சி இருக்கும்போது. கவுந்துருமா? அடேங்கப்பா. அடுத்து 6 மாசம் இந்த ஆட்சியை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இப்படி எல்லாமே முன்னுக்கு பின் முரணா தான் இருக்கும். இப்படி ஒண்ணு பேசுறது, இங்க ஒண்ணு பேச அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண நினைக்கிறாங்க. என்னன்னா இன்ஸ்டாகிராம் தான் வந்து இதை வந்து பண்ணிருக்கு. இன்ஸ்டாகிராமால மட்டும் தான் நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க வந்து நம்புறாங்க. இப்ப அவங்க இன்ஸ்டாகிராம்ல இறங்குறாங்க சார். இன்ஸ்டாகிராம்ல இறங்கி அரசியல் பண்ண போறதா போயிட்டாங்க. காலம் தேடாத கண்டதையும் தேடாத. அதுதான் நீங்க சொல்லக்கூடாது. நாங்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது 2 3 வரலாம். இந்த பக்கம் போறதுதான். ஜாலியா. நீங்க போறதுதான் உங்க வரலாறு தெரியும். திருவாரூர்ல இருந்து இப்படி போய் தானே இந்த மாதிரி முச்சத்துல வந்து உட்கார்ந்திருக்கீங்க. மறுபடியும் இன்ஸ்டாகிராம் பக்கம் போக சார் நான் கேக்குறேன். இல்ல நான் கேக்குறேன். இருங்க. டிவியை திறந்தாலே, யூடியூப் திறந்தாலே, இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஸ்டாலின் தொடரட்டும், நாடு நாசமா போகட்டும் விளம்பரம் கொடுத்தது யாரு? நாங்க தான். முழுக்க இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் காசு கொடுத்து அவ்வளவு பண்ணியும் உன்னை ஒருத்த கூட மதிக்காம ஒரு கட்சியின் தலைவரை வரலாற்றுல தோக்கடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இதுல கேடு கேட்டவன். இல்ல வரேன் அந்த சப்ஜெக்ட் வரேன். என்ன அந்த ஆனா அன்பில் மகேஷ் மறுபடியும் திருச்சியில தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. என்னன்ட்டு மீண்டும் தோக்கடிக்கிறது. அதுதான் சார். மீண்டும் அவரே நிக்க வைக்கணும். ஏய் உனக்கு எவ்வளவு வன்மம் இருந்தா டெபாசிட் வாங்குறாரு. இல்ல சார். புற அவர் டெபாசிட் கூட வாங்காம தோப்பாரு. அதை பார்க்கணும். பக்கத்து இலைக்கு பாயாசம் சார். அது பக்கத்து இலைக்கு பாயாசம் தான் அது. இல்ல அன்பில் மகேஷ் கிழிச்சு பாரு அப்படின்னு ஜெயிச்சு. திருவள்ளூர்ல ஜெயிச்சார்ல. நல்லா கேட்டுங்க. திமுக காரனுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் இப்ப இருக்கிற அந்த ஆட்சி ஒரு வாரத்துல செஞ்சுட்டு இருக்க செயல்பாடு வரவேற்பு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கு. அதிமுக அல்லோட பட்டு போய் ஒட்டுமொத்தமா இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. அழிஞ்சு போயிருக்கு. ஒட்டுமொத்த கட்சி கண்டு டாவக்காக வந்துட்டு இருக்காங்க பொழுது இந்த நேரத்தில் திமுக சார்பாக யார் என்னன்னாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. இவர்கள் திமுகவை சார்ந்த எல்லாருக்கும் என்னன்னாக்கா ஸ்டாலின் மறுபடியும் டெபாசிட் கூட வாங்க வைக்காம தோக்க வச்சு இதை பார்த்து ரசிக்கணும்னு ஒரு மனப்பாக்குது இருக்கா இல்லையா?